பெஞ்சல் புயல் காரணமாக பெய்து கொண்டிருக்கும் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பெருமழை மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் இந்த நிலையில் கடலூரில் பொதுமக்களை தங்கள் வீடுகளிலிருந்து பத்திரமான இடங்களுக்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். மீட்பு பணி தொடர்பாக பணியாளர்கள் அங்கு சிறிய படகு மூலம் பொதுமக்களை மீட்டு கொண்டிருக்கும் காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் மீட்பு குழுவினர் மூலம் படகுகளில் மழைநீரில் சிக்கியவர்களை மீட்டு வரும் முக்கிய செய்தி, அண்மை செய்தி. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் விவேக்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். விவேக்குமார், உங்கள் தகவல்களை நீங்கள் தரலாம். கடலூர் மாவட்டம் அந்த வெள்ள பாதிப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம் காட்சிகளை, உங்கள் தகவல்கள். வணக்கம் மோகன்ராஜ். புயல் காரணமாம் கடலூர் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதலே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் கனமழையும் தரை காற்றும் வீசி வருகிறது. இதனால கடந்த 24 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இதனால பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கடலூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகளான மஞ்சக்குப்பம், அதே போல செம்மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார். அவர்களது குடியிருப்புக்குள் உள்ளே புகுந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா கடலூர்ல அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் பெரிய கங்கனாங்குப்பம், செல்வா நகர் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பங்கள்ல அனைவருமே அந்த மழைநீர் சூழ்ந்ததால் அங்கிருந்து வெளியில் வர முடியாத பாதிப்பில் சிக்கிக் கொண்டனர். இதனை அடுத்து இது குறித்து கடலூர்ல ஏற்கனவே முகாமிட்டிருந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவிற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த குடியிருப்பு பகுதிகளில் சிக்கி இருந்த மக்களை படகு மூலமாக மீட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருவராக மீட்கப்பட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல பல்வேறு இடங்கள்ல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய பொதுமக்களுக்காக தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோகன்ராஜ், விரிவான விளக்கத்துக்கு நன்றி விவேக்குமார்.